விண்ணகத்தையும் மண்டலத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகிறேன். புனிதர்களின் பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருக்கிற இயேசு கிறிஸ்து படிப்பித்த பரலோக மந்திரம் சொல்லுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். பரமபிதாவுக்கு குமாரத்தியாய் இருக்கிற அநீக தேவ மாதாவே, எங்களுக்கு தேவ விசுவாசம் என்கிற புண்ணியம் உண்டாகி பலனளிக்கும்படியாக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொண்டோம். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாராய் இருக்கிற அநீக தேவ மாதாவே, எங்களுக்கு தேவ நம்பிக்கை என்னும் புண்ணியம் உண்டாகி பலனளிக்கும்படியாக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொண்டோம். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனுக்கு மிக பிரியமுள்ளவராய் இருக்கிற புனித தேவ மாதாவே, எங்களுக்கு தேவ சிநேகம் என்னும் புண்ணியம் உண்டாகி அறிவிக்கும்படியாக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவப்பட்டவர்களும் நாங்கள் எப்பொழுதையும் கேட்டருளும். எல்லோரையும் உள்ளவர் பாதை நடத்தினோம். யாருக்கு அறிய தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மகிமையிலே மறைவுண்மை இரண்டாவது, இயேசு மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததை அறிவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிழந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிழந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிழந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிழந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருளிழந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை தீமையிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் உம்முடைய பாதையில் நடத்தியருளும். உம்முடைய யாருக்கும் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின்
இருக்கிறது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமக்கு இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லோரையும் உலக பாதையில் நடத்தியருளும். உம்முடைய இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ
மனித விசுவாசத்திற்காக வேண்டிக் கொள்ளும்.
வேண்டிக் கொள்ளும். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் 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 சுவாமி. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் 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 சுவாமி. எங்கள்
15. தந்தை மகன் தூயாமையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஞான பிரகாசம் சாந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகும். தொடர்ந்து இறைவன் சிறப்பாக நடக்கும் பாதுகாக்கவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜோசப் காமராஜ் எமரன்சியா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகும். தொடர்ந்து இறையருள் நிறைவாக கிடைத்து சிறப்பு ஆசை பெறவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் இணைந்திருக்கிற ஜி.ஏ. செபஸ்தியான் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுந்தரம் நாடார், எஸ். அந்தம்மாள், டி. தேவசகாயம், சி. பாஸ்கர் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுப்பையா பேச்சியம்மாள் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனியார் அன்பியத்தில் இருந்து மறித்த அனைத்து ஆன்மாக்கள் இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோணி மிக்கேல் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஞானமுத்து நாடார், புருஷம்மாள், சபரிமுத்து, கபிரியேல் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பன்னீர்செல்வன் 11ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தாசன் செபஸ்தியான் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய திருப்பாடல் ஆசிரியர் 16ஆம் திருப்பாடல்.
11ஆம் வசனத்திலே, ஆண்டவரே உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலது பக்கத்தில் எனக்கு எப்போதும் பேரின்பம் உண்டு என்கிறார். ஆண்டவர் முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறது, அவர் பக்கத்திலே நமக்கு எப்போது பேரின்பம் உண்டு. ஆகவே கடவுளை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைவான மகிழ்ச்சியை தருகிறார், பேரின்பத்தை தருகிறார். ஆகவே அந்த கடவுளை நாம் போற்றி புகழ்வோம். இன்றைக்கு தேவையான மகிழ்ச்சியை தருகிறார். இந்த இரவை நாம் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு தேவையான சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். ஆக எப்படி தருகிற ஆண்டவர் நாம் போற்றி புகழ்வோம். போற்றி புகழ்ந்து இந்த திருப்பலி வழியாக இறை அருளை நிறைவாக கொள்வோம். ஆண்டவரை போற்றி புகழ தடையாக இருக்கிற பாவங்களை அறிந்து நாம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் தலைவணங்கி மன்னிப்பாஸ் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறங்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Amen.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்துதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராம் வழிகாட்டியாம் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திரும்பும் என்றும் பரிந்துரைப்போராகவும் இருப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளார நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளார நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார் அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாட்டில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நன்மைகளை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் அனைவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்த எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவிப்பதை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கம் 102. சம்மதமே
ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 18 தொடங்கி 22 முடிய. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 18 முதல் 22 முடியுள்ள உயிருள்ள வார்த்தைகள். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் மலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகை தந்தையை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர்களை டோலரஸ் ஆர்ட் என்ற ஹாலிவுட் நடிகை, மிகவும் பிரபலமான நடிகையாக அவர் திகழ்ந்த நேரம். ஹாலிவுட்டிலே அவர் 2 படங்கள் நடித்தார். 2மே மிகவும் பிரபலமான திரைப்படமாக கருதப்பட்டது. நிறைய புகழை அந்த நடிகைக்கு அது பெற்று தந்தது. 3வது படம் நடிப்பதற்காக அவர் ஒப்பந்தம் செய்ய இந்த நேரம். அந்த தருணத்திலே ஒப்பந்தக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறதில்லை. எனக்கு 2 படம் ரொம்ப சிறப்பாக ஓடிக்கு எக்கச்சக்க பெயரை வாங்கி கொடுத்திருக்கிறது. அவங்க 3வது படத்தில் கோடிக்கணக்கான பணத்தோடு வந்து அவரை வந்து சந்திக்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் டோலரஸ் ஆர்ட் சொல்கிறார், நான் இனி படம் நடிக்கவில்லை,
படம் நடிக்க போவதாக இல்லை. இயேசு என்னை அழைக்கிறார், நான் ஒரு அருட்சோதியாக மாறுகிறேன் என்கிறார். கோடிக்கணக்கான பணம், எக்கச்சக்கமான புகழ், இதை அனைத்து விட்டுவிட்டு டோலரஸ் பாட் இயேசுவை பின்பற்ற மட்டுமல்ல, அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அருட்சோதியாக மாறினார். அவருடைய வாழ்க்கை நடிப்பிலிருந்து அருட்சோதியாக மாறிய வாழ்க்கை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மாக எடுத்து திரையிடப்பட்டது. அதுவும் மிகப்பெரிய புகழை பெற்றது. அன்புக்குள்ளே ஆண்டவர் அழைப்பு உடனடியாக யாருமே ஆம் என்று சொல்வதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் சொல்கிறார்கள். அழைப்பு என்பது ஒரு மாபெரும் கொடை, அழைப்பு என்பது ஒரு இனிய வாய்ப்பு, அதற்கு எல்லோரும் ஆம் என்று சொல்வதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் சொல்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது புனித அந்திரேயாவை பார்க்கிறோம். அந்திரேயா சீமோன் பேதுருவுடைய சகோதரர். அந்திரேயா அவருடைய விளங்கிய 2 பண்புகளை நாம் படிக்கிற போது, முதல் பண்பாக நாம் பார்க்கிற போது தேடல் மிக்கவராக இருக்கிறார். மத்திய செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது சொல்கிறது, தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். எதை பற்றிய தேடல்? இயேசு கிறிஸ்து பற்றிய தேடல். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார். அந்திரேயா முதல்லே திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்தவர். திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற போது, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டியாக இவரே, உலகின் பாவத்தை போக்குவரை சொல்லி திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சுட்டி காட்டுகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அந்த நேரத்திலே திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்த அந்திரேயா இயேசுவின் சீடராக மாறுகிறார். இயேசுவின் சீடராக மாறி இயேசுவிலே அங்கே நிலையான வாழ்வை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து தேடியது மட்டுமல்ல அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ருசித்து பார்க்கிறார், அனுபவித்து பார்க்கிறார். திருப்பாடல் 34:8 சொல்கிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அங்கே தேடியது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவை அங்கு அவர் சுவைத்து பார்த்தார், அனுபவித்து பார்த்தார். அங்கு நாம் போகிற பயணம் என்பது இயேசு கிறிஸ்து பற்றிய ஒரு தேடல் இருக்க வேண்டும். அந்த தேடலை இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அனுபவிக்கும் போது அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வருகிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பவுல் சொல்கிறார், ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்துமே கிறிஸ்துவில் மறைந்துள்ளன. ஆகிய அந்த கிறிஸ்துவை பற்றிய தேடலில் யார் போகிறாரோ அவர் ஞானத்தை பெறுகிறார், செல்வத்தை பெறுகிறார், இந்த உலகத்தை வெளிச்சத்தை பெறுகிறார். வெளிச்சத்தை பெற்று புது பிறப்படைந்த ஒரு மனிதராக மாறுகிறார். ஆகிய புனித அந்திரேயா நமக்கு தருகிற முதல் அழைப்பாக இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த தேடலிலே வெற்றி காண வேண்டும். நாம் உண்மையாக தேடுகிற போது மிக சிறப்பான விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண முடிகிறது. திருப்பாடல் 145:18 சொல்கிறது, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அருகில் இருக்கிறார். அந்த நபர் உண்மையாக கடவுளை நோக்கி எழுகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த கடவுளை பார்க்க முடிகிறது, அந்த இயேசுவை சந்திக்க முடிகிறது, அவரோடு உறவாட முடிகிறது. அங்கே இறை அனுபவம் பெற்ற மனிதராக அந்த மனிதன் மாறுகிறார். ஆகவே புனித அந்திரேயா இயேசுவை தேடினார், தேடலில் வெற்றி பெற்றார். 2ஆவது பார்க்கிற போது இயேசு கிறிஸ்துவை அனுபவித்து விட்டார், இயேசு கிறிஸ்துவை ரசித்து விட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. பவுல் சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:16 நற்செய்தி அறிவிக்காமல் ஐயோ எனக்கு தேடி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பார்த்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை பார்த்த பிறகு தனக்குள் அந்த இயேசு கிறிஸ்துவை பொத்தி வைக்க அவர் விரும்பவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தெரிய வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் பர வேண்டும். ஆகவே மிக சிறப்பானவர்களை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்கிறார். யாருக்கெல்லாம்? அவருடைய சகோதரர் பேதுருக்கு அறிமுகம் செய்கிறார், பிலிப்புக்கு அறிமுகம் செய்கிறார், நத்தனியலுக்கு அறிமுகம் செய்கிறார். இப்படி பலருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி அறிமுகம் செய்கிறார். இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு புதுமை அளிக்கிற போது அந்த சிறுவன் 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்த அந்த சிறுவனையே இயேசு கிறிஸ்துக்கு அறிமுகம் செய்தது புனித அந்திரேயா தான். ஆகவே கண்ட இயேசுவை பெற்ற இயேசுவை பிறருக்கு கொடுக்க வேண்டும். நாம் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிமுகம் செய்கிறார். திருத்தூதர்கள் அழகாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார்கள். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தோம், அவரோடு இருந்தோம், அதை பற்றி எங்களால் பேசாமல் இருக்க முடியாது, எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது.
என்று மிக தீவிரமாக திருத்தூர் இறங்குகிறார்கள். அதே போல புனித அந்திரேயா தான் பெற்றதை மிக சிறப்பான முறையில் அறிவிக்கிறார், பிறரோடு அறிவிக்கிறார். நமக்கும் இயேசு கிறிஸ்துவை பெற்ற நாம் பிறரோடு அறிவிக்கிற அந்த பணியில் இருக்கிறோம். மிக சிறப்பான முறையில் நம்முடைய குடும்பங்களிலே அதிக காலத்தில் பார்க்கும் போது குடும்பங்களிலே மிக சிறப்பான முறையில் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. பிள்ளைகளில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அவைகள் இயேசு கிறிஸ்து யார், நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்தார், நமக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள தொடர்பு என்ன, இவற்றை எல்லாம் மிக சிறப்பான அறிவிக்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு அடுத்த தளமாக நாம் பார்க்க வேண்டும் சொன்னால் அன்பியங்களில் இயேசு கிறிஸ்து பற்றி பேசுவது, இயேசு கிறிஸ்து செய்த மாபெரும் மகத்தான காரியங்கள் நாம் எடுத்துரைப்பது, இவற்றையெல்லாம் சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து மிக சிறப்பானவர்கள் மறவுகிறார். அவர் பற்றிய பணி என்பது விரிவடைகிறது, இறையாட்சி வலுவடைகிறது. இதன் வழியாக மிக சிறப்பானவர்களே நாம் வாழ்விலே மறுமலர்ச்சி உண்டாகும். ஆக மிக சிறப்பான இடத்திலே இந்த இரவு நேரத்திலே புனித அந்திரேயா நாம் படிக்கிற பாடங்கள் இயேசு கிறிஸ்து பற்றி தேடணும். அந்த தேடலை வெற்றி அடைந்த பிறகு அந்த இயேசு கிறிஸ்து பற்றி பிறருக்கு அறிமுகம் செய்யணும், அறிவிக்கணும். ஆக இந்த நல்ல பாடங்களை மிக சிறப்பாக படிப்போம். படித்து நாமும் புனித அந்திரேயா போல மாறுவோம். எப்படின்னு சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற சூழலிலே அவர் மறைசாட்சியாக மறைத்தார். இங்கு இருக்கிற எல்லா சிறப்பு நிறமும் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றனர். அவர் மிக சிறப்பான விதத்திலே நற்செய்தி அறிவிக்கிற போது பத்ரூஸ் நகரத்தில் அவர் நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த பத்ரூஸ் நகரத்திலே ஆணுடைய மனைவி அவர் சுகம் இல்லாமல் இருக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறார். அந்த நேரத்திலே ஆளுநர் தன்னுடைய மனைவியை இவர் மாற்றிவிட்டார். குடும்பத்தின் காரணமாக இவர் கிறிஸ்துவை, ஆணுடைய மனைவி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். இது அறிந்த அந்த ஆளுடைய அந்த அரசனுடைய கணவர் ஆளுநர் இவரை சிலுவையில் அறைந்து அதன் பிறகு கொள்கிறார். அதுவும் எப்படி? எக்ஸ் வடிவ சிலுவையில் அறைந்து அவர் படுகொலை செய்யப்பட்டார். இயேசுக்காக எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு புனித அந்திரேயா படுகொலை செய்யப்பட்டார். பாருங்கள், இயேசுவை அழிப்பதற்காக உயிரையே கொடுத்தவர்கள், இரத்தத்தை கொடுத்தவர்கள், இரத்தத்தை கொடுத்து இந்த விசுவாசத்தை வளர்த்தவர்கள். நாம் சிறப்பான விதத்தில் நம்முடைய தியாகத்தை கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், நம்முடைய வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த இயேசுவை அறிவிப்போம். நாங்கள் இயேசுவை அறிவிப்பதன் காரணமாக நம்முடைய கடமை நிறைவேறுகிறது. எந்த ஒரு தாய் தந்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி குடும்பத்தில் அறிவிக்கவில்லையோ அவர் கடமையை சரியாக செய்யவில்லை, கிறிஸ்தவ கடமையை சரியாக செய்யவில்லை. அன்பியத்தில் யார் ஒருவர் பேசவில்லையோ அவர் கிறிஸ்தவ கடமையை சரியாக செய்யவில்லை. ஆகிய நம்முடைய கடமை இயேசு கிறிஸ்துவை பரப்புவது, இறையாட்சி பணியை விரிவடை செய்து அதற்கான முயற்சியில் இறங்குவோம். அதற்கு புனித அந்திரேயாவை ஒரு மாதிரியாக, ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம். அதன் வழியாக இறையாட்சியை வெளிப்படுத்துவோம். ஆமென். செலுத்துவோம்
காணிக்கை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனு கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் நிறைந்த ஆண்டவரே, புனித அந்திரேயாவின் விழாவின் இக்காணிக்கைகளை உமக்கு கையளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதா நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறும். இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதா நாங்கள் புத்துயிர் பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவிலேயா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, ஏற்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் அழுவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருநவரை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தோலின் அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தி. ஆகவே நாங்கள் என்றும் எந்தெந்தும் வானதூதர்களின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஆர்ப்பரிப்பதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உடற்பணிந்து நம்மை கையளிக்கும் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவரிடமே இரவரை திறந்து பின்னத்தை விடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் பின்னால் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பணி கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஏற்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களுக்கு எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துவோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையை மன்றாடுவோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவூர்ந்திடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருமணியினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்திடும். மேலும் உயிர்த்தல் எதிரோருமை துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தல் அதிசய ஆரோக்கிய அன்னை, எங்கள் அற்புத கவியின் அரசி தூய லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித அந்திரேயா, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியா, சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியா, புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் போந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பறையால் பயிற்சி பெற்ற நாம் மகிழ்ந்து பாடுவோம். தீமை அனைத்துமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தோர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் வெளித்தரும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
சிரித்த முகத்தோடு புன்னகை பொங்க ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். நவம்பர் மாதத்தினுடைய கடைசி நாள், கரம் குவித்து நன்றி செலுத்துவோம். முழந்தால் படியே நன்றி செலுத்துவோம். இயேசுவை பார்த்து நன்றி செலுத்துவோம். நவம்பர் மாதம் நல்லதே நடக்கும் என்று இந்த நவம்பர் மாதத்தை ஆரம்பித்தோம். கடவுள் நல்ல காரியங்கள் செய்து கொடுத்தார். நல்ல பல காரியங்களை நம் கண்கள் காண்படியாக செய்தார். இந்த கடவுள் நல்லவர் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். இவர் நன்மைகளுக்கு உரியவர் என்பதை நிரூபித்து காட்டுகிறார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே என்று திருப்பாடல் 103 நமக்கு நினைவூட்டல் கொடுக்கிறது. இந்த இயேசுவை பார்த்து நன்றி சொல்வோம். உடல் சுகம் கொடுத்ததற்காக, உள்ள உறுதி கொடுத்ததற்காக, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் செய்ததற்காக, நான் மங்களகரமான காரியங்கள் செய்ததற்காக பல நன்மைகளை இந்த இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, தகுதி இல்லாதவர்கள், குறை உள்ளவர்கள். அப்படி இருக்கும் அன்பினால் அல்ல, பேரன்பினால் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். இயேசுவை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். குடும்ப நன்றியை சமர்ப்பிப்போம். நன்றியால், நன்மையால், நல்லதால் நம்மை நிறைவு செய்கிற இந்த நன்மையின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் திருப்பற்றோம்.
நமக்குள்ளே இன்றைக்கு அசன விருதை வழங்குகிற குறிப்பிட்ட குடும்பத்தாருக்கு நம்முடைய ஜெயசன பாதங்களை கைதட்டி தெரிவித்துக் கொள்ளும். அவர்களுக்காக இந்த ஜபங்களை ஒரு காரியம் அன்புள்ளே நாளை நாம் திருவருகை காலத்தை ஆரம்பித்தோம். சரியாக முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிடைத்திருக்கிறது. திருவருகை காலத்தை ஆரம்பிக்கிறோம். திருவருகை காலத்திலே உன்னதங்களிலே கிடையாது. அதில் வழக்கமாக லேட்டாக வருவாங்க. உன்னதங்களிலே கணக்கு பண்ணி வந்தால் தாமதமாயிடும். நல்ல முன்னபுத்தி வந்துடுங்க. எல்லோரும் முன்னபுத்தி வந்துடுங்க. உன்னதங்களிலே பாடுவாங்கலாம். நம்ம அப்படியே போவோம். ஆடியை செஞ்சு கைவீசமாக போனால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. நாளைக்கு உன்னதங்களிலே கிடையாது. அதனால் முன்னோக்கி ஓடிவிடுங்க. அதன் பிறகு பூக்கள் நவக்காலத்தில் வைக்க மாட்டோம். திருவருகை காலத்தில் தாராளமாக்கத்தில் ஏராளமாக்கிறோம். நவக்காலத்தில் மட்டும்தான் பூக்கள் கிடையாது. அதனால் திருவருகை காலத்தில் பூக்கள் நிறைய வைக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், 100 மாத அன்பி மக்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள். அதை மாலை திருப்பி என்று சொன்னால் எங்கே நடந்தாலும் சரி, அது கெவிலாக இருக்கலாம் அல்லது கோயிலாக இருக்கலாம், எங்கேனாலும் திருப்பலி மாலை நடைபெறுகிறது. பூக்கள் வைக்கலாம். அதை அழகாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகவே நாளை திருவருகை காலம் இயேசு கிறிஸ்து பிறப்புடைய காலமாகவே மக்கள் திருவருகை காலத்தில் மிக சிறப்பாக பங்கெடுக்கும் என்போடு கேட்டுக்கொண்டு நம்முடைய திருவெளிப்பாட்டு ஆண்டிலே அது ஒரு நீதியர் ஒரு புத்தாண்டு. ஏன்னா நாளைக்கு நம்ம புது ஆண்டை தொடங்குகிறோம். அதான் ஸ்டார்டிங். திருவருகை காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆகவே அதை கணக்கு பண்ணி கூட இனி கோயில் வருவது, ஆன்மீக காரியங்கள் செய்வது, மற்ற காரியங்கள் செய்வது. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு வாய்ப்பு தேடிடுவோம். ஒரு நல்ல ஒரு நீதியர் கிடத்த செஞ்சிடலான்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். நாளையிலிருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஒரு திருப்பணி வரதாக இருக்கலாம், கோமாரி சொல்வதாக இருக்கலாம், ஒரு ஆன்மீக செயல்பாடு செய்வதாக இருக்கலாம். இன்னும் இன்றைக்கி நாளைக்கு தாராளமாக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு பிறகு நாளைக்கு ஆரம்பிச்சிடும். அவங்க சிறப்பான விதத்தில் திருவருகை காலத்தில் மக்கள் அனைவரும் பங்கெடுக்க கிறிஸ்து பிறப்புக்காக இதயத்தை, உள்ளத்தை, இல்லத்தை தயாரித்து அவங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஒரு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்துதரான புனித அந்தனையாவின் எடுத்துக்காட்டாம் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாற்றி வாழும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவினால் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் 66.
Amen.